Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அண்ணா ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னோட இந்த குதிரை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாக்கச்சுமா சூப்பரா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத நீங்க வாங்கிக்கலாம். இது சர்க்கஸ்ல ட்ரெயின் ஆன குதிரை. இதுக்கு பலவிதமான வித்தைகள் தெரியும். நான் இந்த ஊரை விட்டு போறதால இத நான் வித்துட்டு போலான்னு இருக்கேன். வேணும்னா இதோட வித்தையை கொஞ்சம் நீங்களே பாருங்க. ம் 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 அடடா அண்ணாச்சி சூப்பரா சூப்பர். உங்க குதிரை உண்மையில பாட்டே கிளப்புது. இந்த குதிரையை நானே எடுத்துக்கிறேன். சொல்லுங்க டக்குனு விலை என்ன சொல்லுங்க. விலை ஒன்றும் அதிகம் இல்லைண்ணே. வெறும் 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தரலான்னு இருக்கேனே. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுகிட்ட அன்பா சொன்னீங்கன்னா 1000 வேலை செய்யணும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. இதை நான் பாத்திரமா பாத்துக்கிறேன். புடிக்க காசு. வாடி வாடி டாட்டா. யோ யோ பெருசு, அட எங்கயா இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வா. உனக்கு ஒண்ணு காட்டணும். சீக்கிரம் வா. பாத்துரும் சீக்கிரம் வெளிய வாடா. இங்க பாரு, நான் சர்க்கஸ் குதிரை உனக்கு காசு கொடுத்து வாங்கி இருக்கேன்டா. அப்படியா? அப்படின்னா மோட்டு சர்க்கஸ் குதிரை தான் கொண்டு வந்திருக்கானா? இதே குதிரையை வச்சு மோட்டுவ சர்க்கஸ் பண்ண வைக்கல. அதுக்கப்புறமா என்னோட பேர் ஜான் த டான் இல்ல. மோட்டு, இந்த குதிரையை நீ எங்க பிடிச்சிட்டு வந்த? வழக்கம் போல யாருக்கிட்டே நீ ஏமாந்துட்டு ஒண்ணு வந்துடலையே. நான் இதுல ஏமாறவே இல்லடா பாத்துலு. இந்த குதிரை செஞ்ச எல்லா சாகசத்தையும் நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இது என்னென்ன வேலை காட்டுச்சு தெரியுமா உனக்கு? இனிமே நாம இத நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதும். இப்போ இதோட பேரு சேதக்கு. கஜ கஜா, உண்மையிலே நீ ஒரு சூப்பரான சர்க்கஸ் குதிரையை தாப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற. டாப்பு டாக்குறோம். இப்ப நம்ம இந்த குதிரையை வச்ச ஷோ காட்டி பல லட்சங்கள் சம்பாதிக்கலாமாப்பா. பல லட்சங்களோ. ஓகே கெச்சிட்டே ராம். அப்ப புர்புரி நகர் பூராவே மோட்டுவோட தலைமையில ஆர் சர்க்கஸ் நடக்க போதுன்னு ஆட்டா ஒரு நியூஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. போங்க, நாளையில இருந்து இந்த ஷோவை நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்ன சார் முடிக்கிறீங்க? போங்க. புர்புரி நகரத்து மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான செய்தி இருக்குதாப்பா. நம்ம ஊர்ல சேத்தக்கு குதிரை ஒரு ஷோ பண்ண போகுது. அது ரொம்ப டேலண்டான குதிரை, சூப்பரான குதிரை. அந்த குதிரை மேல உட்காந்து ஷோ காட்ட போற ஹார்ஸ்மேன் நம்ம மோட்டு. வாங்க எல்லாரும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போங்க. ஒரு டிக்கெட்டோட விலை வெறும் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்த டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா 100 தடவை வந்து பார்த்ததுக்கு சமமா இருக்கும். பாஸ் ஒருவேளை டிக்கெட்ஸ் இப்படியே வித்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் மோட்டு பத்து பணக்காரர்கள் ஆயிடுவாங்க பாஸ். என்னோட இந்த கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டே இருக்குடா. அப்புறம் மோட்டு பத்து பணக்காரங்கள் ஆக மாட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னோட வலையில தான் வந்து சிக்குவாங்க. வாங்க போலாம். இப்ப நான் இங்க கொண்டு வந்திருக்கிற குதிரை ரொம்ப ரொம்ப மோசமான குதிரை. மோட்டுவ ஒரு வழி பண்ணிடும். மோட்டுவும் பத்துலும் என்ன சர்க்கஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்தா சாப்பிடு. மோட்டு, இப்போதைக்கு நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போதைக்கு இந்த குதிரை கூட நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்க. உதவியா இருக்கும். சரிடாடே. சரி சரி. இப்ப பாரு, ஸ்கிப்பிங் ஆடலாமா? என்ன பண்ற சொல்லும்? ஸ்கிப்பிங் ஞாபகம் இல்லையா? ஏய் குதிக்கணும் குதிரை. குதி, காலை தூக்குன்னு சொல்றல. இப்ப அந்த குதிரை மோட்டுவ ஒரு வழி பண்ணாம விட போறது இல்ல. என்னோட வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போக வேண்டியது தானே. மோட்டு, நீ என்னடா ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அதுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சோன்னு தோணுது. மோட்டு, முதல்ல அதுக்கு பசி ஏறதுக்கு நம்ம ஏதாவது குடுக்கலாம்டா. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணு. ஓகே? சரியா சொன்ன பாத்துலோ. எப்படி எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதோ அதே மாதிரி இந்த குதிரைக்கு வேலை செய்யாது போல இருக்கு. முதல்ல நான் புள்ள கொண்டு வரேன்டா. இதுக்கு வயிற்று ரொப்பறேன்டா. ஐயோப்பா, மோட்டு பத்லோ, நீங்க இந்த குதிரையை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க 2 பேரும் ஹார்ஸ் வச்சு சர்க்கஸ் ஷோ
பண்ண போறீங்களாமே. சிங்கம் சார், இந்த குதிரை எங்களை கைய வைக்க விட்டா தானே எங்களால ஷோ பண்ண முடியும். சிங்கம் சார், நான் இந்த சர்க்கஸ் குதிரைய ஒரு ஆள் கிட்ட இருந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் சார். ஆனா இந்த குதிரைக்கு இப்ப என்னாச்சுன்னே தெரியலங்க. எதுவுமே பண்ண மாட்டேங்குது, ட்ரைனிங்க்கு வர மாட்டேங்குது, குதிக்க மாட்டேங்குது. மோட்டோ சூப்பரப்பா, மோட்டோ கலக்கிட்டு. மோட்டோ நீதான் ஹார்ஸ்மேன் சொல்லி ஊருக்குள்ள எல்லா டிக்கெட்டையும் நான் வித்துட்டேனாப்பா. நம்ம ஷோ ஹவுஸ்ஃபுல்லப்பா, ஹவுஸ்ஃபுல்லா. என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, பப்ளிக் ஷோ பாக்குறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன்ப்பா. ஆமா, ஷோவெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது ஏதாவது பண்ணா தானே இதை வச்சு நம்ம ஷோ நடத்த முடியும். இது ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. இது உண்மையிலே பெரிய பிரச்சனை ஆயிடுவாப்பா. ஷோ மட்டும் நம்ம நடத்தலனா 20 வருஷத்துல நான் அடி வாங்காத அடி இங்க வாங்கிடுவேனப்பா. ஷோவை நடத்தணும், இல்லனா என் உடம்பு தாங்காதோ. இப்ப நான் இதுல உட்கார்ந்து சர்க்கஸ் பண்ண போறேன்டா, சர்க்கஸ் பண்ண போறேன். அப்புறம் ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன். மோட்டுவுக்கு பத்துலுக்கும் தெரிய கூட போறது இல்ல அவங்க குதிரை ஏன் கிட்ட தான் இருக்குன்னு. என்ன மோட்டு பத்தலோ, ஷோ எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அது வந்து ஷோவை கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம். குதிரைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அடே, இவன் காசை வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறான். அடிக்க மாட்டேங்குது. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மெதுவா பாவலத்துல பண்ற போகுதுடா. மோட்டோ ஓடு. வேகமா ஓடுது. என்னடா வீட்டு மேல எல்லாம் ஓடுது. தொடர்ந்து போதும்டாப்பா. சர்க்கஸ் பண்ணிடுச்சு. மோட்டு பத்து ஷோவை ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட இந்த குதிரை இருக்கும் போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சர்க்கஸ் ஷோ கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும். என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. மோட்டு பத்து ஷோ டிக்கெட்ஸ்க்கான காசை திரும்ப கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் டைம் இருந்தா ஜான் தி ஹார்ஸ்மேன் ஷோவை வந்து நீங்க பாருங்க. பத்லு, நம்ம குதிரை நம்மள காலவாரி விட்டுருச்சுடா பத்லு. ஆனா அந்த குட்ட பையன் ஏதோ கருப்பு குதிரையை வச்சு வித்த கட்ட போறேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. ஏதாவது பண்ணு பத்லு, ஏதாவது யோசி. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா மோட்டோ, நம்ம குதிரை இருக்க வேண்டிய இடத்துல அவனோட குதிரையை அந்த தண்டனை கட்டான் மாத்தி வச்சுட்டானோன்னு எனக்கு தோணுதுடா. வா, அவனோட ஏரியாவுக்கே போய் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரி போதும், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நாம போய் டீ டிஃபன் சாப்பிட்டு வரலாமா? பத்லு, என் குதிரையும் இதே மாதிரி தான்டா குதிச்சுக்கிட்டு இருந்தது. அதான்டா என்னோட சேத்தக்கு. அதுல சேத்தகமே இல்லடா. ஆனா அதோட கலர் கருப்பா இருக்கு. என் சேத்தக்கு வெள்ளையா இல்லடா இருக்கும். மோட்டோ, அவனோட சாயம் விழுக்க போகுதுடா. நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்மளோட குதிரைக்கு தண்டா அவன் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கான். அவனோட குதிரையை நம்ம கிட்ட அனுப்பிட்டு நம்ம குதிரையை அவன் பக்கம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். சாப்பிட்டான குதிரையை எடுத்துக்கிட்டு அவனோட முரட்டு குப்பனை நம்ம கிட்ட தள்ளி விட்டுருக்கான். மோட்டோ, இப்ப நாம என்ன பண்றோம்னா அவன் கிட்ட அவங்கிட்டே போடுறோம். இப்ப பாரு, இதோட சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஓனர் கிட்டயே இது காட்ட போகுது. கிளம்பு குதிரை கிளம்பு. டிக் டிக் டிக், சீக்கிரமா போ குதிரை. டிக் டிக் டிக். போதும் போதும், பாட்டு நிப்பாட்டுங்கடா போதும்.
இந்த குதிரையை கொஞ்சம் நிறுத்துங்களே, இந்த குதிரையை கொஞ்சம் நிறுத்துங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலையில நடந்ததுக்காக நாங்க உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்ப நாங்க அந்த ஷோவை பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சேத்தக் ரெடி தானே? இது எப்படி இருக்குது? இது முழுக்க முழுக்க சீட்டிங். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட குதிரைய மாத்திட்டாங்க. ஜோன், இப்போ உன்னோட டர்ன். நீ போக வேண்டிய இடம் ஜெயில் தான். போலாமா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.